இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம், தமிழ்நாடு அரசியலில் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கும் புதுசாக இருக்குது, எல்லாருக்குமே அது புதுவிதமான அனுபவங்களை கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பரபரப்புகளில் வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? அது எப்படி வெள்ளை பேப்பர்னால் வெறும் வெள்ளை பேப்பராக இருக்குமா, அது எப்படி இருக்குங்கிறது நிறைய விவாதத்துக்கு உள்ள. இட் இஸ் அ சிமிலி. ஆக்சுவலி 10th சென்ற ஞாயிறு 10 மே அன்று நமது முதல்வர் அவர் வந்து ஒரு பதவி பிரமாணம் அந்த பாயிண்டில் என்ன சொன்னார்னா, நான் தமிழக பொருளாதார நிலையை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கிறதுக்கும் நான் ஒரு வெள்ளை அறிக்கை விடுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ வெள்ளை அறிக்கை பற்றிய விவாதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விவாதம். ஆக்சுவலி வெள்ளை அறிக்கை வந்து யார் அதை வெளியிடணும்னு நினைப்பாங்கன்னா, who wants to instill transparency in the administration, யார் வந்து வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்களோ அவங்க தான் வெள்ளை அறிக்கை பற்றி பேசுவாங்க. நம்பர் 1. செகண்ட் வந்து என்னென்னாங்க, இந்த வெள்ளை அறிக்கை வந்ததனுடைய வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முதல்ல பாராளுமன்றத்தில் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம், அனைத்து பாராளுமன்றத்திற்கும் அனைத்து லா கிரியேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகக்கூடிய பாராளுமன்றம், நெஸ்ஸெட்டுங்கிற இஸ்ரேலோ அல்லது அமெரிக்கன் காங்கிரஸ், இந்த மாதிரி பல அனைத்துக்கும் முன்னோடியாக திகழ்கிறது வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கலர் கோடை வச்சு நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. ப்ளூ புக் அப்படின்னு ஒன்று உண்டு. ப்ளூ புக்னால் என்ன விஷயத்தை எப்படி செய்யணுங்கிற வரைமுறை கோட்பாடுகளை கொண்ட புக்கு தான் புஸ்தகத்துக்கு பேர் ப்ளூ புக். அதில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன செய்யணும், ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் அதில் இருக்கும். இந்த ப்ளூ புக்கை வந்து அரசியல் ரீதியாக பிரிட்டிஷர்ஸ் வந்து முதல்ல 1650களே அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஷியல் நேச்சரை வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 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 பேப்பருக்கு மேலே ஒரு கவர் வைப்பாங்க. அந்த கவர் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சில கலர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எப்படி இங்கிலாந்தில் ப்ளூ புக்குங்கிற மாதிரி ரஷ்யாவில் ஆரஞ்சு புக் இருக்குது. அதே மாதிரி ஜெர்மனியில் வந்து ஒயிட் புக் இருக்குது. அதே மாதிரி சில நாடுகளில் வேறு கலர்களில் புக் இருக்குது. எல்லோ புக்குங்க இருக்குது ஃப்ரான்ஸில். ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஃப்ரெஞ்ச் நேம். அந்த புக் பேர் எல்லோ புக்குன்னு சொல்கிறது. அது என்ன சொல்லுவோம், அந்த நாட்டினுடைய பாரம்பரியம், அந்த நாட்டினுடைய விஷயங்களை வச்சு, அதாவது இட்ஸ் நாட் கான்ஸ்டிடியூஷன், பட் என்னத்தை எப்படி செய்யணுங்கிற ப்ரோட்டோகால். இட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை வந்து எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி ப்ரோட்டோகால் அண்ட் பெரிய விஷயத்தில் கொடுக்க முடியாது. சில டெம்பரரி சேஞ்சஸ், சில மாற்றங்கள் விரும்புறதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, வெள்ளை அறிக்கை முதல்ல கொண்டு வந்தவர் ஒலகத்தினுடைய மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியன் ஆகக்கூடிய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தென் அவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தான் ஒயிட் பேப்பருங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார்.